வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பேட் பிட்டில் கோடி ரோட்ஸ் கூட ரோமன் ரெயின்ஸ் டாக் டீம் இணைய போகிறாரு. கொலை செய்த ஜான் மாக்ஸ்லி மற்றும் ஹால் ஆஃப் ஃபேமில் எதிர்பாராத ஒரு சில ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் ஆக போகிறாங்க. சரி வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என் மூஞ்சிக்கு பாவப்பட்டு நீங்கள் ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாரம் நடந்த மண்டே நைட்ரால் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் வீக் வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க்கில் கோடி ரோட்ஸுக்கும் சோலோ சீக்காவுக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் ஸ்கீல்ஸ் கேஜ் மேட்ச்னு சொல்லிட்டானுங்க. இதில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னது, ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வந்து 100% உறுதி. WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஏன் யூஎஸ்ஏ நெட்வொர்க் வந்து ஃபுல் ப்ரொமோஷனை ரோமன் ரெயின்ஸ் வச்சு ஆரம்பிச்சிருக்கானுங்க. இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது வேறு யாருன்னு நமக்கு தெரியும், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். பட் ஆனால் இந்த மேட்ச்சில் இப்படி கூட முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. அதாவது ஒன்றும் இல்லைங்க, கோடி ரோட்ஸுக்கும் சோலோ சீக்காவுக்கும் மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக பிளட் லைன் வந்து இன்வால்வ் ஆடுவாங்க. கோடி ரோட்ஸை எப்படியாவது தோக்க வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி போடுவாங்க. அப்போ அண்ணனோடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக இருக்கும். கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அப்போ ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து டாக் டீமாக இணைந்து பேட் பிளட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் கூட மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மாக் டவுன் சென்டர் மேனேஜர் நிக்கோலஸ் வந்து சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. நான் ப்ரோ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, என்ன புழுவுற ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, WWE இப்படி நடந்தது இல்லையா? எலியும் பூனையுமா சண்டை போட்ட கெயின் அண்ட் டேனியல் ப்ரோனையே டாக் டீம் ஆக்கி சாம்பியன் ஆக்கியிருக்கானுங்க. இதில் கோடி ரோட்ஸும் ரோமன் ரெயின்ஸும் ஏமாத்திரம் அந்த டைட்டில் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கோடி ரோட்ஸும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரே எய்மு, பிளட் லைனாக பழி வாங்கணும். அப்போது ரோமன் ரெயின்ஸ் ஏன் கோடி ரோட்ஸ் கூட சேரக்கூடாது? வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. அதனால் ரெண்டு பேருமே சேர்ந்து டாக் டீமாக இணைந்து பார்த்தீங்கன்னா பேட் பிளட் பேப்பரில் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு கணிப்பு தான், ஒரு யூகம் தான், ஒரு குத்துமதிப்பு தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேனே. இப்போ கோடி ரோட்ஸும் ரோமன் ரெயின்ஸும் எலியும் பூனையுமாக WWEல சண்டை போட்டவர்கள் தான். இதை விட எலியும் பூனையுமாக சண்டை போட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக ராண்டி ஆர்டன் ஜான்சனா ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா எலியும் பூனையுமாக தான் சண்டை போடுவானுங்க. எலியும் பூனைன்னு சொல்ல வேண்டாம், அணிலும் ஆமைன்னு உங்ககிட்ட சொல்லலாம் போல இருக்குது. அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். அணில் ஆமைன்னு சொன்னால் நானும் அந்த எல்லோ சுடிதார் தேடிட்டு இருக்கிறேன். யாராவது அந்த எல்லோ சாரியை பார்த்தீங்களாப்பா? பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம ஜான்சனாவும் ராண்டி ஆர்டனும் எப்படி சண்டை போட்டாங்க? ராண்டி ஆர்டன் கம்பத்தில் கட்டி விட்டு ராண்டி ஆர்டன் ஜான்சனாவை அடின்னு அடிச்சிருப்பார், துவச்சி எடுத்திருப்பார். ராண்டி ஆர்டன்லாம் ஜான்சனாவை கதற விட்டுருப்பார். ஆனால் ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் முஸ்தபா டோன் பாரி முஸ்தபா காலம் என் பொண்ணு முஸ்தபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியோ ஜிம் கானா டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க, ஒன்றா இருந்துருக்கானுங்க. இப்போ மட்டும் இல்லை, அன்றும் என்றும் இன்றும் வரைக்கும் ஜான்சனா ராண்டி ஆர்டனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை புகழாத மக்களே இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் எலியும் பூனையமாக எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கானுங்க. ஏப்பா கடைசியாக டைட்டிலுக்குள்ளேயே இவங்க எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கானுங்க. அந்த மாதிரி ராண்டி ஆர்டனும் ஜான்சனாவும் சண்டை போட்டுக்குவாங்க, ஸ்டோரி லைனுக்காக ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அப்படி தான் நம்ம ஜான்சனாவும் ரோமன் ரெயின்ஸும் கோடி ரோட்ஸும். இதை விட இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா, இதை விட பயங்கரமான எக்ஸாம்பிள். ராண்டி ஆர்டன் ட்ரிபிள் ஹெச்சோடைய பொண்டாடிக்கு அம்மா பண்ணியிருப்பார் நம்ம ராண்டி ஆர்டன். அவருக்கு முன்னாடியே பாரு ட்ரிபிள் ஹெச்னு அம்மா பண்ணுறேன்னு. ட்ரிபிள் ஹெச்சுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? ஏலே அவன் என் பொண்டாட்டியில் அந்த தீபு முத்தோட மைண்ட் வாய்ஸ்லாம் இருந்திருக்கும்ல. யோசிச்சு இப்போல்லாம் பார்த்தா அப்படி தான் நமக்கு தோணுது. அப்படிப்பட்டவங்களே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனுக்காக பிற்காலத்தில் WWE சாம்பியன் ராண்டி ஆர்டனுக்கு ஹெல்ப் பண்ணதே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது. ஸோ அதே மாதிரி ரோமன் ரெயின்ஸ் WWEக்கு ரிட்டர்ன் ஆகும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா பேட் பிளட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டாக் டீமாக இணைந்து ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. என்னடா இது, யூஎஸ்ஏ நெட்வொர்க் ஸ்மாக் டவுன் மாறும்போது நிறைய ரூமர் வருது. ஒரு பக்கம் பார்த்தா ராக்கு வருதுன்னு சொல்கிறான் அந்த ரெஸ்லிங் கிங் தமிழ், இன்னொரு பக்கம் பார்த்தா அண்டர்டேக்கர் வரான்னு சொல்கிறான் அந்த ரெஸ்லிங் கிங்கு. நான் அப்படி சொல்லலையோ, சரி இனிமேல் நியூஸை உருவாக்கி சொல்லுவோம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கடையெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்க கேட்க சொல்கிறது எனக்கு புரியுது. பரவாயில்ல, நமக்கு ரூமராக ஒரு சில செய்திகள் வரும்போது அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது சகஜமான செய்தி தான். ஸோ அந்த மாதிரி செய்திகள் வந்துருக்குது. ஒரு காலத்தில் ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணவர் சோலோ சீக்காவா. இப்போ அப்படிப்பட்ட சோலோ சீக்காவா டைட்டில் வின் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு முனைப்பாக நிற்கிறாரு ரோமன் ரெயின்ஸு. என்ன ரங்கா, இதெல்லாம் நியாயமா?
அதுக்கப்புறமா ஜான் மாக்ஸ்லி ஏஇடபிள்யூ பார்த்தீங்கன்னா அகல பாதாளத்துக்கு கீழே போயிட்டு மூழ்க அடிக்கப்பட்டது. சரி வேறு எதுவுமே இல்லை, டைட்டானிக் கப்பல் மாதிரி பேட் கோட் கமாண்டோ கப்பலை நம்ம மூழ்க அடிச்சணும்னு சொல்லிட்டு ஏஇடபிள்யூ வந்து முடிவு பண்ணிட்டானுங்க. ஜான் மாக்ஸ்லி ஒருவரால் மட்டுமே ஏஇடபிள்யூ பார்த்தீங்கன்னா மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டானுங்க. எம்ஜேஎஃப் போட்டு பார்த்தானுங்க, டேனியல் பிரையனை போட்டு பார்த்தானுங்க, ஒன்றும் முடியலை. மாக்ஸ்லி ஏற்போன்னு சொல்லிட்டு ஒரு ஹீல் கேரக்டர் உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே டீமு, ஒரே உப்பு, ஒரே ரத்தம் அப்படி தான் இருந்தானுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ஆல் அவுட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, ஆல் அவுட்னா நம்ம ஊரில் இந்த கொசுபத்தி தானே, ஸோ அந்த ஊரில் ஆல் அவுட்னா பேப்பரி. ஸோ அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா பிரையன் டென்னிசல் வந்து எப்படியோ ஒரு டைட்டில் வந்து ஜாக் பெரிக்கு அகேன்ஸ்டாக மோதி ரிட்டைன் பண்ணிட்டார். அப்போது கிறிஸ்டின் கேஜ் வந்து ஏடபிள்யூ கான்ட்ராக்ட் வச்சிருக்காரு மணி இந்த பேக் மாதிரி. அதை கேஷிங் பண்ணி வின் பண்ணலான்னு பார்த்தா மார்க்ஸ்லி ஒரு டீம்லாம் வந்துட்டாங்க. நாங்கள் இருக்கும்போது உன்னை தோக்கடிப்போமா, நம்மளாம் ஒரே ரத்தம், ஒரே உயிர், ஒரே மண், உயிர் மண்ணுக்கு மற்றதெல்லாம் நம்ம எதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கெட்டி பிடிச்சி ஜாலியாக இருந்தாங்க. அப்போது சிசாரை விட்டாரு பாருங்க ஒரு உடு. ஐயோ என்னம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வேற கருத்தில் இருந்தது. பிரையன் டேனியல் சொன்ன ஃபேஸை பாருங்களேன், எலே ஏம்ல அடித்த அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் கொடுத்துப்பார்ல, அதெல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அட்டியாக இருந்தது. டேனியல் பிரையனுக்கு கொடுமைக்கு மேலே கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பார். ஸோ இந்த கொடுமைகள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது. ஜான் மாக்ஸ்லி ஒரு ஹீலை நம்ம பார்த்துருக்கோம், நான் இப்படி ஒரு ஹீலாக பார்த்ததில்ல. ஒரு கவர் எடுத்து பிரையன் டேனியல்ஸோடைய முகத்தை எடுத்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாண்டிங்காக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயே ஒரு பிளவு வரும், இந்த சாம்பியன்ஷிப்பு அப்படி பிளவு வந்தது அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக நுணுக்கமாக காட்டியிருக்கிறாங்க. ஏஇடபிள்யூ ஸ்டோரி லைனே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் இப்போ ஒரு நல்ல ஸ்டோரி லைனை பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த சாம்பியன்ஷிப்பை வச்சு இப்படி ஒரு ஃபியூடை கொண்டு போக முடியுமா, டீமுக்குள்ளேயே ஒரு பிரிவை ஏற்படுத்தி இப்படி கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபியூடை கொண்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் என்னெல்லாம் இருந்தது, சும்மா சண்டை போட்டானுங்க, ஃபியூட் நல்லா இல்லை. பட் இப்போ ஜான் மாக்ஸ்லியே பாருங்களேன், ஏடபிள்யூடைய வியூவர்ஷிப் வந்து மூல் கழிக்க போகுதுன்னா அதை மீட்டெழுத்ததுக்கு ஜான் மாக்ஸ்லி ஒருவரே முடியும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக ஜான் மாக்ஸ்லியே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஆக்டிவ் ரெஸ்லர் ஆகிட்டார். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறமா ஜான் மாக்ஸ்லி பிரையன் டென்னிசலுக்குள்ளே இருக்கிற ஃபியூட் பார்த்திங்கன்னா நெருப்பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். என்னை நம்புங்க, கண்டிப்பாக அந்த ஸ்டோரி நல்லாயிருக்கும். இதை பற்றி நம்ம அடிக்கடி நம்ம பேசுவோம். ஏடபிள்யூவில் இருக்க மற்ற ஸ்டோரியிலலாம் பார்த்திங்கன்னா குப்பை தான். மேட்சஸ் நல்லா போடுவானுங்க, அந்த மேட்ச் நமக்கு முக்கியம் இல்லை, ஸ்டோரி தான் முக்கியம். ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போடுறதை விட அந்த சண்டை போடுற விதம் தான் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏடபிள்யூ இந்த ஸ்டோரி வந்து நல்லா கொண்டு போகிறானுங்க. இதை பற்றி நம்ம அடிக்கடி பேசுவோம், உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா 2025 ஹால் ஆஃப் ஃபேமை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டபிள்யூ பாப்புலர் சூப்பர் ஸ்டார் பொறுத்து கூட பார்த்திங்கன்னா அந்த ஹால் ஆஃப் ஃபேமில் இண்டிகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி ஹால் ஆஃப் ஃபேமை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஹால் ஆஃப் ஃபேம்னா சண்டை போட முடியாது, ஆனால் ஹால் ஆஃப் ஃபேம் ஆனாலும் சண்டை போடலாம் அப்படிங்கிற விதிமுறைலாம் வந்துருச்சு. போன வருஷம் நம்ம பாலியம் அதுக்கு முன்னாடி ரேமஸ் ஸ்டுடியோலாம் ஹால் ஆஃப் ஃபேமே 2 வருஷமாக அவர் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பே வின் பண்ணிட்டார் ஹால் ஆஃப் ஃபேம் ஆனப்புறமா. இந்த விஷயம்லாம் டபிள்யூபியில் நடந்திருக்குல்ல. ஸோ அதே மாதிரி பிரே ஒயிட்டை போன வருஷம் ஆக்கலை, ஏன்னா அவர் அப்போ தான் இறந்துருந்தார். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிரே ஒயிட்டை வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்திகள்லாம் கிடச்சிருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ராக் லெஸ்னருடைய பேரும் பார்த்திங்கன்னா அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்குது. ப்ராக் லெஸ்னர் ரெஸ்லிங் பண்ண மாட்டார், டோட்டலாக ஒதுங்கிடுவார், அவர் ஹால் ஆஃப் ஃபேமை பாக்கி அதுலேயாச்சும் அழகு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. இது நடந்துச்சுன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனம் வரும், அப்போ அதுக்குள்ளே ஆக்கி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் வருத்தமான செய்தி தான் இருக்கும். அதே மாதிரி ஒமாகா வந்து ஹால் ஆஃப் ஃபேம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவரோட பையன் ஒரு வேளை டபிள்யூபிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஜில்லா ஃபேட்டு. மட்டும் ஒமாகாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவர் ட்ரக் யூஸ் பண்ணனால டபிள்யூபி வந்து அவர் பேரையே யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க, பட் ஆனால் இப்போ அதுக்கிட்ட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒமேகாவை ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கவே இல்லை. ஸோ அவரை மேபி பார்த்திங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ராக்கே டபிள்யூபியில் இருக்காது, ஆக்க முடியாதா? போன வாரம் அவருடைய பாட்டியை வந்து ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கினார், பாட்டியா அத்தையா. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இவரை ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்க மாட்டாரா? அப்புறம் சீனாவோட பேரும் அடிபடுது, சீனா நெக்ஸ்ட் இயரோட போகிறார்ல, சரி ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கி ஹால் ஆஃப் ஃபேமோட அந்த 1 இயர் அவர் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ அதுவும் நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா ஃபைனல் பாஸோடைய பேரே பார்த்திங்கன்னா அடிபடுது. ஃபைனல் பாஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபைனல் பாஸு நல்ல எலக்ட்ரிசிட்டி மேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது. கூடவே இந்த ஹால் ஆஃப் ஃபேமையும் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கிட்டாருன்னா அவருடைய ஹாலிவுட் கரியருக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அவரையும் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு சில பேருடைய பேர் பார்த்திங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் 2025 பெருசாக அடிபடுது. ஸோ பட்டிஸ்டா பேரும் இருக்குது. பட்டிஸ்டா ஆல்ரெடி 2021 ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிட்டார், பட் ஆனால் அவர் அந்த டைம் வேண்டான்னு சொல்லிட்டாரு, அவருடைய பேரும் அடிபடுது. இந்த நான் சொன்னோம்ல இதில் யாரெல்லாம் ஹால் ஆஃப் ஃபேம் ஆனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் பிரே ஒயிட்டோட பேர் தான் அதிக பேர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்யுங்கள் அம்புட்டு தான் பிடிச்சிருந்து நான் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ
பார்க்கறதுக்கு மறக்காமல் கீழே ஒருத்தன் ரெட் கலரில் இருக்காமல் அவனுக்கு செவ்வுள்ளுன்னு ஒன்று